இப்போலாம் காலை எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக வாசலில் போயிட்டு நாவப்பழம் எவ்வளோ கொட்டி கிடக்கு அப்படின்னு பார்க்குறதா இருக்குது. ஏன்னா ரோடு ஃபுல்லாக ஒரே நாவப்பழமாக கொட்டி கிடக்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட் ஆகி நசுங்கி வீணாக போகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்பயுமே சுட்ட பழம் தான் கிடைக்குது. சுடாத பழமாக சாப்பிடணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பெரிய பச்சை துணியை ஒன்று வாசலுக்கு வெளியில் கட்டியாச்சுங்க. கரெக்டாக மரத்துக்கு வந்த கிளைக்கு நடுவில் இருக்குது. சூப்பராக வந்து அடுத்த நாள் காலையில் பார்த்தா இவ்வளோ நாவப்பழம் கிடச்சிருக்கு. செம்ம சந்தோஷம், செம்ம ஜாலி. அப்பா இனிமேவாவது சுடாத பழமாக இதை சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி கடன்னு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். டெய்லி இந்த மாதிரி கிடைக்கிறதே ஒரு லக்கு தான். சீசனுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். பழத்தை விட இந்த கொட்டைக்கு தான் வேல்யூ அதிகம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கொட்டையை வெயில காய வச்சு லைட்டாக வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ ஒரு டீஸ்பூன் தண்ணியில் போட்டு குடிச்சிக்கலாம். சுகருக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நாவப்பழத்தெல்லாம் பொறுக்கிறது போதும், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாமா சீக்கிரமானு பசங்க சொல்லவே இன்னைக்கு வந்து காலையிலே பிரியாணி மட்டவை தோட்டத்தில் வச்சு இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் விருந்தாளிலாம் வராங்க அப்படின்றதுனால சரி நம்ம வந்து அடுப்பில் வந்து தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சீரக சம்பா வச்சு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சாச்சுங்க. அடுப்புலலாம் செய்கிறோம் அப்படின்னா காலையிலே செஞ்சாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா அதுவே வந்து டைமை வளர்த்துரும். இதுக்காகவே 5 மணிக்கெல்லாம் பிளான் பண்ணி கடகடன்னு எல்லா வேலையும் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு 7:30 மணிக்கெல்லாம் இந்த பிரியாணி செஞ்சுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் என்னங்க, மதியம் லஞ்ச் பாக்ஸ் சொல்லவே தேவையில்ல. சூப்பரான நம்ம வீட்டு சீரக சம்பா அரிசியில் செஞ்ச மட்டன் பிரியாணி ஆனியன் ரைத்தா தான் வச்சு வேற லெவலில் பண்ணியாச்சு. டேஸ்ட்டு வேற லெவல் அல்டிமேட் தான் போங்க. ஸோ இன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.